இடதுசாரி கட்சிகளின் முன்னணி தோழர்கள், இந்த ஆர்ப்பாட்டம் 50% ஏற்றி வரி ஏற்பி செய்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க ஏகாதிபத்திய அரசாங்கத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைமை தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது அன்பான தோழர்களே, ஒரு பாம்பின் தோல் பாம்புதான் அறியும் என்ற சொல்லின்படி இருக்கக்கூடிய நண்பனுடைய அறிவு அந்த நண்பனை தான் தெரியும். அந்த அடிப்படையில் மோடியும் ட்ரம்பும் ஏதோ இன்டர்நெட் நண்பர்கள் அல்ல. கடந்த கால ஓட்டு திருட்டு முதல் இந்த கால ஆட்சி முறை வரை ஏகாதிபத்திய ஒரு நோக்கத்தோடு மிக உன்னதமான நண்பன் தான் அந்த ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் தனக்குத்தானே தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்ட மாதிரியாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சூழ்ச்சி என்னவென்று சொன்னால், பாரத பிரதமர் என்று சொல்லி மார்த்தட்டிக் கொண்டிருக்கும் அந்த மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் தனிப்பட்ட கூட்டு முதலாளியை போல ஒரு பாரத பிரதமருடைய 150 கோடி மக்களுடைய தலைவராக அல்ல, அவர்கள் தனிப்பெரும் வியாபாரிகள் சக்தியாக ஆற்றலாக அந்த ட்ரம்பும் இந்த மோடியும் ஒரு கூட்டு ஒப்பந்தத்தை முடித்துவிட்ட சரியாகத்தான் இதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையில் ஆம்பூர் நகர மக்களும் அந்த சுற்று வட்டார பகுதிகளிலும் நிறைய ஏற்றுமதிகள் பார்த்தீங்கன்னா இன்றைய அமெரிக்க ஏகாதிபத்திய அரசாங்கத்திற்குத்தான் அந்த காலனி தொழிற்சாலைகளும் தோல் பதினெடும் தொழிற்சாலைகளும் அதனுடைய மூலப் பொருட்கள் அனைத்தும் ஏற்றுமதியாகின்றன. அந்த ஏற்றுமதியில அனைத்து வணிக ஒப்பந்தங்களும் சராசரியாக இன்று இறக்குமதி செய்யப்படும் பொழுது 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய்க்கு இறக்குமதி ஆகும் என்று சொன்னால், அங்கே உழைக்கக்கூடிய 500 பல்வேறு தொழிலாளிகள் உடனடியாக 100 தொழிலாளிகளாகவோ 200 தொழிலாளிகளாகவோ மாற்றப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் 100% அமெரிக்காவிலே மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் எல்லாருமே ஒற்றி வைக்க வேண்டிய விஷயம். இது ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய இந்த வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையும் சூறையாடக்கூடிய விஷயம் என்பதை நாம் ஆழமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு தம்பட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 56 இன்ச் மோடி என்கின்ற அந்த கேடியினுடைய வேலை என்னவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லப்போனால், எஸ்ஓ மாநாடு, சீனா, ரஷ்யா, இந்தியா உடன்பாடான இந்த மாநாட்டிலே அவர் 2 பேருக்கு நடுவில் வந்து கை கொடுப்பார். இந்த பக்கம் ரஷ்ய அதிபர், இந்த பக்கம் சீன அதிபர், இவர்களை நான் ஒன்று சேர்த்து விட்டேன் என்கின்ற ஒரு தம்பட்டம் தான் அந்த இடதுசாரிகளுடைய நோக்கம். வந்து எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த சைனிகளுடைய கோட்பாடு அவர்கள் இரு தலைவர்களையும் ஒன்று சேர்த்து வைத்து விட்டனர் என்ற ஒரு தம்பட்டம். அடுத்ததாக சீனா 2ஆம் உலகப் போர் முடிந்து 70 ஆண்டுகள் நடந்து இருக்கக்கூடிய அந்த நிலையிலே என்கின்ற ஒரு நாட்டின் பிரதமர் வருகின்றார். அந்த இடத்திலே இந்த இந்திய பிரதமர் இல்லை. அப்பொழுது அந்த இடத்திலே யார் தற்போது என்ன நடக்கிறது? எந்த ஒரு சூழ்நிலையும் ஆழமாக சிந்திக்காமல் எதையும் தம்பட்டம் அளித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சங்கிகளுடைய நிலைப்பாடு இன்று ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் வேதனை ஏற்படுத்திய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்னொரு காலத்தில் ட்ரம்பை வச்சு பூஜை போட்டு பொட்டு வச்சு மாலை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவருக்கு நண்பன் இல்லைன்னு அவர் செத்துட்ட மாதிரி ஒரு மாலை போட்டு ஒரு பூஜை பண்றாங்க. அன்னைக்கு சீனாவை திட்டிக் கொண்டிருந்த அந்த சங்கிகள் தான் இன்று சீனாவுடைய பிரதமரையும் ரஷ்யாவுடைய பிரதமரையும் தங்களுடைய பூஜை அறையில வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று ரஷ்யா ஒரு அடிப்படையில் ஒரு வரி விதிப்பை
அவங்களை நம்ம சூழ்ச்சிகளை கண்டுகளிச்சு அமெரிக்கனுடைய இந்த ஏகாதிபத்திய முறைக்கு எதிராக திடீரென மோடி திரும்பிவிட்டார். அதற்காக ஒரு ஆப்பத்தரம் கச்சா எண்ணெய் பேரலுக்கு ரூபாய் 350 மேலும் குறைத்து தருகின்றோம் என்கிற அறிவிப்பு விட்டுவிட்டாராம். அதனால இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருமா? ஏன் 100 ரூபாய் பெட்ரோல் விற்கக்கூடிய இந்த லிட்டர்ல 110 ரூபாய் விற்கக்கூடிய இந்த லிட்டர் பெட்ரோல்ல ஒரேடியாக 90 ரூபாயும் 60 ரூபாயும் 50 ரூபாயும் 40 ரூபாயும் மாறிவிடுமா? மாறிவிடுமா? சொல்லுங்க தோழர்களே, எதுவும் மாறாது. ஆனால் ஒன்று மட்டும் மாறும். என்ன மாறும்? அவருடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி என்பது மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் உலக நாடுகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இந்தியாவுடைய தனிப்பெரும் முதலாளியுடைய ஏகாதிபத்திய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய அழிவுக்கான வளர்ச்சி என்பதை இந்த உலக நாடுகள் சுட்டியும் காட்டிருக்கின்றன, அதை வெறுத்தும் காட்டிருக்கின்றன. ஆனால் இதுவெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த மோடி அரசாங்கம் மிகவும் வேதனையாக துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு தேவை இந்த நிதியும் மூலாதாரத்திற்குள்ள வரக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுடைய சக்தியும் தான் எனக்கு தேவை என்பது மிக ஆணித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த அடிமைத்தனமான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பாரத பிரதமர் ரஷ்யா சென்றவர்களே அவருக்கு கை கொடுத்து தனியாக சாரியை அழைத்து சென்று விட்டார்கள். யாரு? ரஷ்ய பிரதமர். எதற்காக எடுத்து சென்றார்? 150 கோடி பிரபலமுள்ள இந்த இந்திய மக்களுடைய உழைப்பின் சக்தியுடைய ஆற்றல், அதனுடைய வருமானம், அதனுடைய வடிவம், இதை நோக்கித்தான் உண்மை மதித்து அந்த நாட்டிலே அழைக்கின்றார்கள். ஏதோ தனிப்பெரும் மோடியுடைய அளவை நேரத்து யாரும் அழைக்கப்படவில்லை. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் அனைத்திற்குமான பிரதமர் நீங்கள் என்பதை மறந்துவிடார்கள். கடைசியாக இதே சூழ்நிலை உலகத்திலே நீங்கள் இத்தனை வரைக்கும் எடுத்துக்கொண்ட காலம் இனிமேலும் எடுத்துக்கொண்டு சென்றால் இதனுடைய வீழ்ச்சி என்பது அகல பாதாளத்திற்கு ஏழை மக்களை கொண்டு செல்லும் என்பதை மிக ஆணித்தரமாக இந்த இடதுசாரிகளுடைய கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த